ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கடந்த வீடியோவில் மிதுன ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில் கடக ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இது பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. பொதுவாக ஜென்மகுரு சிறைப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடக ராசிக்கு ஜென்மகுரு இப்போ வரப்போகுது. இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், என்ன மாதிரியான பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். சாதாரணமாக குரு 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களுக்கு இந்த கோச்சார குரு வரும்போது நல்ல பலன்கள் நடைபெறும். 1, 3, 4, 6, 8, 10, 12ஆம் இடங்களுக்கு குரு வரும்போது நல்ல பலன்கள் நடைபெறாது அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலன். இருந்தாலும் இந்த குருவோட தன்மை என்ன, ஒரு ராசிக்கும் இந்த குருவோ எந்தெந்த இடத்துக்கு ஆதிபத்தியம் வகிக்கிறாரு, இதெல்லாம் வச்சு கூட கொஞ்சம் பலனையும் சேர்த்து சொன்னால் மட்டும்தான் இந்த குரு பயிற்சியோட பலன்கள் சரியாக வரும். அதையும் கடந்து பார்க்கும்போது குரு மட்டுமே தனியாக இல்லைல்ல, டிசம்பருக்கு மேலே கேதுவும் அந்த இடத்துக்கு வராரு. அப்புறம் குரு அதே இடத்துல இல்லாமல் அதிசாரமாக போவார், அப்புறம் வக்ரமாவார். இவ்வளவு கதைகள் இருக்குல்ல, இதையெல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு 2-3 மாதத்துக்கு தான் நம்ம நினைக்கிற மாதிரி பலன் இருக்கும். அப்புறம் மாறி மாறி இருந்துக்கிட்டே இருக்கும். பட் இருந்தாலும் அந்த இடத்துக்கு வரக்கூடிய குரு அவர் கொடுக்க வேண்டிய பலனை கண்டிப்பாக கொடுத்துட்டு தானே போவார். அப்படி பார்க்கும்போது கடகராசியை பொறுத்தவரை ஜென்ம குரு சிறைப்படுத்தும் அப்படின்னா என்னன்னா, ஒரு அரசியல் தலைவர்கள் பார்த்திங்கன்னா பொதுமக்களோட போராட்டங்களுக்காக கலந்துட்டு ஜெயிலுக்கு போகிறது உண்டு. அதே போல் சில அவதூறு வழக்குகள் போட்டு அதுக்காக சிறை செல்வது உண்டு. எப்படி வேணாலும் இருக்கலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நம்ம ஜெயிலில் இருக்கிற மாதிரி மாட்டிக்கிட்டு எங்கேயுமே மூவ் பண்ண முடியாத சில சூழ்நிலை இருக்குல்ல. சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல உட்கார்றதே அவங்களுக்கு பிடிக்காது, சுற்றிக்கிட்டே இருக்கணும். கடகராசியே சரராசி தானே, அது ஒரு இடத்துல உட்காராது. மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். அவங்க மூவ் பண்ண முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அவர்களுக்கு மாட்டிக்கும். வீட்டில் ஒரு வயசானவங்க உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயும் போக முடியாமல் அவங்கள கவனிக்கிற மாதிரி இருக்கும்ல. இப்போ தான் புதுசாக ஒரு தொழிலை தொடங்கியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. இந்த தொழிலை அந்த லாப நஷ்டங்கள்லாம் கடந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் எடுக்கிற வரைக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் நவராமல் இருக்கணும்ல. இது போல் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கண்டினியூஸாக மாட்டிக்குவோம். ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம இன்வால்மெண்ட் ஆகி அதை விட்டு விலகி போக முடியாத ஒரு சூழ்நிலை வரும். இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஜென்மகுரு சிறைப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வழக்கமாக ஒரு குரு பயிற்சிக்கும் தொடர்ச்சியான பரிகாரத்தை சொல்லிட்டு வருவோம். இப்போ இந்த ஜென்மகுரு சிறைப்படுத்தும்னா அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு ஒரு காரணம் இருக்குல்ல. அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ தான் நிறைய ஃபோட்டோவில் கிராஃபிக்ஸு ஏஏ என்னென்னமோ உருவாக்குறோம்ல. இதில் என்ன பண்ணணும்னா, நாமளே ஜெயில் கம்பிகளுக்கு பின்னாடி இப்படி நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை டிசைன் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த ஜென்மகுரு சிறைப்படுத்துகிற பாதிப்பை ஏற்படுத்தாது. ஒரு பக்கம். அடுத்தது, நிறைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஜெயில் மாதிரி செட்டப் போட்டே வச்சுருப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி. அதுக்கு பின்னாடி கம்பிகளில் நிற்கிற மாதிரி இன்னொரு ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா வசந்தன் ஐயா அப்போ சொல்லக்கூடிய பரிகாரம். அது நம்ம தொடர்ச்சியாக எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ அந்த ஜென்மகுரு அப்படின்னு பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே அது ஒரு நெருக்கடியை தான் கொடுக்கும். இருந்தாலும் குரு உச்சமாகக்கூடிய ஒரு இடமா இருக்குது இல்லையா, அது கடகம். அதனால் பெரிய அளவுக்கு துன்பத்தை கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். எப்படி இருந்தாலும் ஜென்மகுரு ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக நெருக்கடியை கொடுத்தே தீருங்கிறது மட்டும் உண்மை. பட் அதுலேருந்து தப்பிச்சு வர்றதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நாம் ஒரு எளிமையான பரிகாரத்தை சொல்லியிருக்கோம். ஜென்மகுரு என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போது குருவோட பார்வை கடகராசிக்கு என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். பொதுவாக நம்ம ஜென்ரலாகவே சொல்கிறது தான், குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்த நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு என்னதான் நெகட்டிவ் பலனை கொடுத்தாலும் அது பார்வை செய்யக்கூடிய இடங்கள் இருக்குது இல்லையா, அது கடகராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கும், 7ஆம் இடத்தை பார்க்கும், இன்னொரு பக்கம் 9ஆம் இடத்தையும் பார்க்கும். அப்போ 5ஆம் இடத்தை பார்வை செய்கிறதுனால மனசுக்குள்ளே என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அது நிறைவேறும். 5ஆம் இடம் தானே காதல். இப்போ 5ஆம் இடம் ஒரு ஆசைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, அதுவே லட்சியமும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. அப்போ 5ஆம் இடத்தை குரு பார்வை செய்கிறதுனால நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். இதுக்கு முன்னாடி என்னென்ன மனசில் ஆசைகள் வச்சுருந்தோமோ அதெல்லாம் நிறைவேறும். நேரடியாக நிறைவேறதா இல்லை மற்றவர்கள் மூலமாக நிறைவேறதா அப்படிங்கிறது வேறு விஷயம். 5ஆம் இடத்தை பார்வை செய்யும்போது பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லாயிருக்கும். இப்போது குழந்தை இல்லாதவர்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கும். இன்னும் சில பேர் தாயார் ப்ரெக்னென்ட் ஆகவங்க அந்த கர்ப்பம் ஆகிறதுக்கான ஒரு சில வாய்ப்புகளும் உருவாக்கி கொடுக்கும். திருமணம் ஆகாமல் ரொம்ப நேரம் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கெல்லாம் குரு வரும்போது பார்வை செய்யும்போது திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
என்னை யாருமே லவ் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்கல்ல, அவர்களுக்கு கூட லவ் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா பிரேக்கப் ஆகிருக்கக்கூடிய லவ் இருக்குல்ல, அது வந்து திரும்பவும் சேருவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். அப்போ 5ஆம் இடத்தை குரு பார்வை செய்தாலே 5ஆம் இடம் தானே மனசில் வந்து தன்னம்பிக்கை வந்து புதுதாக பிறக்கும். என்ன நெருக்கடிகள் வந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியும், கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம், நம்ம என்னென்னலாம் பிளான் பண்ணுறோமோ அதெல்லாம் நடக்கும். முதல்ல வந்து நம்மளை நாம் நம்பணும்ல, அதுக்கப்புறம் தானே வெற்றி கிடைக்கும். அப்போ 5ஆம் இடம்ங்கிறது நல்ல பலனையே கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பாருங்கள், 7ஆம் இடத்துக்கு பார்வை செய்யுது. 5ஆம் இடம் காதலை நிறைவேற்றணும். காதல் மட்டும் வந்தால் போதுமா, அது திருமணத்தில் முடியணும்ல. அப்போ 7ஆம் இடத்தை வந்து குரு பார்வை செய்கிறதுனால கண்டிப்பாக நிறைய பேருக்கு திருமணமாகும். நிறைய பேர் இந்த தொழில் ரீதியாக வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நாம் மட்டுமே தனியாக போயிட்டுருக்கோம், அடிக்கடி வெளிநாடு ஒரு தடவை ஒய்ஃபையும் கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ ஹஸ்பண்டும் ஒய்ஃபுமா சேர்ந்து வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தொடர்ச்சியாக பிஸியாகவே இருக்காமல் நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்ல, அதனால் பார்ட்னர்ஸோட குடும்பம் இவங்க குடும்பம் எல்லாம் சேர்ந்து வெளியூரோ வெளிநாடோ ஒரு டூர் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த சுய தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கல்ல, அது வந்து நிறைய பேருக்கு இப்போ ஒரு வாய்ப்பு உருவாகும். அடுத்து 9ஆம் இடத்துக்கு இந்த குருவோட பார்வை கிடைக்கிது இல்லையா. இந்த 9ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால என்ன ஆகும்னா, சில பேருக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கும். சொத்துலாம் பார்த்திங்கன்னா கேஸில் இருந்திருக்கும். இருக்குது, என்ன பண்ண முடியும், அது பிரச்சனையில் கிடக்குதா, லிட்டிகேஷனில் இருக்குது அப்படிம்பாங்கள்ல. அது மாதிரி சொத்துக்கள் கைக்கு வந்து அனுபவிக்கிற யோகத்தை உருவாக்கி கொடுக்கும். ஆசைப்படுற யோகம் எல்லாருக்கும் உண்டு, அனுபவிக்கிற யோகங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும்தானே உண்டு. அந்த அனுபவிக்கிற யோகத்தை வந்து 9ஆம் இடத்துல பார்வை செய்யும்போது அது நல்ல மாதிரி உருவாக்கி கொடுக்கும். 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால தந்தையோட ஆதரவு முழுமையாக கிடைக்கும். தந்தை உடல் நலம், சில பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க ரெக்கவரி ஆகுவாங்க. தந்தை அல்லது தந்தை வழியிலேருந்து சொத்துக்கு சுகங்கள் வந்து சேருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இந்த 9ஆம் இடத்தை உயர்கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல் உயர்கல்வி படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதையும் தவிர வெளிநாட்டு கல்வி படிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டு சுற்றுலா போயிட்டு வர்றது, ஆன்மீக சுற்றுலா குறிப்பாக இப்போ வந்து நம்ம தூரதேச பயணங்களுக்கு போய் அந்த கோயிலை போய் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா, அதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. அப்போ ஆன்மீக சுற்றுலா கிடைக்கும். எல்லாமே மனசுக்கு மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும். நாம் எப்படிப்பட்டன்னா, அப்படி இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க நல்லாயிருக்கும், நம்ம ஒய்ஃபு நல்லாயிருக்கும், அப்புறம் நம்மளோட தந்தையும் நல்லா இருப்பாருன்னா, இது 3 நல்லா இருந்தாலே நாமும் நல்லா இருப்போம்னு தானே அர்த்தம். குருவோட இருக்கிற இடம் வந்து சின்ன நெருக்கடிகளை கொடுத்தாலும் நான் கஷ்டப்படுறேன், ஆனால் கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளைங்களை நல்ல மாதிரி படிக்க வச்சுருவேன், எங்கள் அப்பாவுக்கு நான் மெடிக்கல் செலவை பார்த்துப்பேன், என் ஒய்ஃபுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பேன்னு ஒருத்தன் சொல்கிறான்ல, இதுதான் ஜென்ம குரு. இதுக்காக அவன் சிறைப்படுவான். அவங்க நல்லா இருக்கணும், இவன் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது இவனோட என்டர்டெயின்மெண்ட்டை அவன் துறக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு தான் சொல்கிறது ஜென்மகுரு சிறைப்படுத்தணும். இதுக்கான பரிகாரத்தை தான் நம்ம நிகழ்ச்சியோட முதல்லே சொல்லிட்டோம். அதனால் கடகராசிக்கு ஜென்மகுரு என்னதான் நெருக்கடிகள் கொடுத்தாலும் அவர்களை சார்ந்திருக்கிறாங்கல்ல, அவர்கள் எல்லாருக்குமே அது ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறத ஒரு தெரிஞ்சுக்கலாம். குருவோட அதிசார பயிற்சியும் கேது பயிற்சியும் கடகத்துக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? இப்போது கடகத்தில் ஜென்மகுருவாக இருக்கிறவர் அதிசார பயிற்சி ஆனோன்னு என்ன பண்ணுவார், 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போது 2ஆம் இடத்துக்கு போகிறது வந்து பெரிய ப்ளஸ் இல்லையா. 1ஆம் இடத்தோட நெருக்கடிகளை எல்லாமே அந்த 2ஆம் இடத்துக்கு போகும்போது என்ன பண்ணிவிடுவார்னா கிளியர் பண்ணி விட்டுடுவார். இப்போது அதிசாரம்ங்கிறது என்னென்னா, இப்போ நமக்கு நல்ல டைம் என்ன பண்ணுவாங்க, திடீர்னு இதில் ஒரு நல்ல டைம் கொஞ்சம் நேரம் ஆரம்பிக்கும்ல, அப்போ என்ன பண்ணிடுவான், திடீர்னு ஒருத்தன் வந்து அட்வான்ஸை கொடுத்துட்டு போயிடுவான். நமக்கு இந்த நேரத்துக்கு பணம் தேவைப்படும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 3 மாதம் கழித்து அவனாக வந்து இந்த வேலையை பண்ணி கொடுப்பான். அப்போ நம்ம பண்ணி கொடுப்போம். அப்போ இது வந்து அட்வான்ஸ் முன்னாடி வருது இல்லையா. அது மாதிரி வந்து கடகராசிக்கு இந்த அதிசாரமாக சிம்மத்துக்கு குரு போகிறதுங்கிறது 2ஆம் இடத்துக்கு போகிற குரு அது என்ன பண்ணிவிடுன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய இந்த நெருக்கடிகள்லாம் கிளியர் பண்ணி விட்டுடும். அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த சிம்மத்துக்கு போகுது பாருங்கள், ஒரிஜினலாக இப்போ இந்த 1 வருஷம் கழிச்சு அப்போ போகும்போது அந்த வேலையை முழுமையாக பார்த்துரும். இது முதல்ல ஒரு சிக்னல் கொடுத்துட்டு போகிறதுக்கு தான் இந்த அதிசார குருங்கிறது. அடுத்தது வந்து இப்போதைக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்குது கடகத்துக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் வந்து ராசிக்கே வருது. ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். இப்போது குரு வந்து ஜென்மத்தில் இருக்கும்போது ஒரு நெருக்கடியை கொடுக்கும். ஜென்மத்துக்கு கேது வரும்போது கடவுள்னு ஒருத்தன் இருக்கானா உலகத்தில், ஏன் நம்மளை மட்டும் இப்படி சோதிக்கிறாங்கிற மாதிரி அந்த ஒரு நெருக்கடியை வந்து கேது கொடுக்கும். இப்போ கேது அங்கே வரும்போது இந்த நெருக்கடியை கொடுக்கும். அப்போ கேதுவை வந்து நல்லா கொஞ்சம் பியூரிஃபை பண்ணி கொடுக்குற வேலையை அங்கே இருக்கிற குரு பார்த்துக்குவாரா. ஓகே, இந்த பக்கம் கேது வந்து ஒரு கிரகத்தோட சேரும்போது அதோட தன்மையை மாற்றி விட்டுடும். அப்போ ஜென்மகுரு கொடுக்க வேண்டிய டிஸ்டர்பன்ஸை
இந்த கேது வந்து தடுத்து விட்டுடுவார். அப்போ என்ன பண்ண முடியும், இது டாமினேட் பண்ணுதா அது டாமினேட் பண்ணுறதாங்கிறது வந்து அந்த பலன் நடக்கும்போது தான் தெரியும். எப்படி இருந்தாலும் உச்ச குருன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து நல்ல பலனையே கொடுக்குங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். இந்த குரு பயிற்சியை ஒட்டி கடகராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கோயில்கள் என்னென்ன சார்? கடகத்தில் குரு உச்சம் பெறுவதனால திருச்செந்தூர் முருகன் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை அல்லது திங்கட்கிழமைகள் எப்போ வேணாலும் வழிபடலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது இந்த குருவோட பார்வை சனிக்கு கிடைக்கிறதுனால மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை, முடிந்தால் மதுரை போய் வழிபடலாம். இல்லாட்டி அவங்கவுங்க இருக்கிற இடத்துல பக்கத்துலேயே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிற பெயரில் உள்ள சிவன் கோயில்களுக்கு போய் வழிபடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது பார்க்கும்போது சந்திரன் வீட்டில் குரு உச்சமாக இருந்தாலும் சந்திரன் குரு சம்மந்தப்படுறதுனாலும் சந்திரமௌலீஸ்வரர் அப்படிங்கிற கடவுளை வந்து திங்கட்கிழமை அல்லது வியாழக்கிழமை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. சாதாரணமாக குரு பயிற்சி அன்னைக்கு அவங்கவுங்க அந்த குரு உள்ள தலங்களுக்கு போய் அந்த வழிபடுறது நார்மல். இது வந்து இந்த இடத்துக்கு குரு வர்றதுனால நீங்கள் பண்ண வேண்டிய விஷயமா எடுத்துக்கலாம். இது வந்து எல்லாருக்கும் பொதுவான பரிகாரத்தை தான் தொடர்ச்சியாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். கடகராசிக்கு ஜென்ம குரு என்னென்ன பலன்களை கொடுக்கும், அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. என்ன நேயர்களே, கடகராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.